அனுசரணை வழங்குவோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் காலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் கல்வி அமைச்சு அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று சந்திப்பு. தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் கேள்வி. மன்னார் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவு அமைக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் தகவல். நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 19 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா தொடர்பில் முன்னாயத்த கூட்டம். தொடர்வது முதன்மை செய்தி. ஜனாதிபதிக்கும் கல்வி அமைச்சு அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கவுக்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பில் ஆராயப்பட்டது. கல்வித்துறையில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் அது தொடர்பில் செயல்படுத்த வேண்டிய புதிய சீர்திருத்தங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் பாடசாலை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய துறைகளை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. இந்த சந்திப்பில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய, கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன, தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேபகே, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெல, பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனகபண்டார மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் கேள்வி எழுப்பினார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடிய போது நிலையியற் கட்டளை சட்டம் 27 கீழ் 2 அவர் இந்த கேள்வியை முன்வைத்தார். நான் புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கௌரவ கினிதும சுனில் செனவி அவர்களை 2025 3 6ஆம் தேதியாகிய இன்று பாராளுமன்ற நிலையற் கட்டளை 27(2) கீழ் கேட்பதற்கு என்னுடைய முதலாவது கேள்வி, யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தையிட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திஸ்ஸ ராஜமக விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா? இரண்டாவது கேள்வி, அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள ஏறத்தாழ 20 பரப்பு காணியின் உரிமையாளர்கள் விகாரையை அகற்றி தங்களின் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்ட காலமாக அகிம்சா வழியில் போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா? இவ்விகாரை அமைந்திருக்கும் காணிகள் திருத்தப்பட்டவாறாக 1950ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க காணி சுவீகரிப்பு சட்டத்தின் லேண்ட் அக்யூஷன் ஆக்ட் நம்பர் 1950 as amended கீழ் அரசினால் ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்டுள்ளதா? அவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ளதாயின் அது தொடர்பான வர்த்தமானி பிரசுரத்தின் இலக்கத்தினையும் என்ன நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட்டது என்பதனையும் அமைச்சர் அறிய தருவாரா? ஒரு நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்படும் காணியினை இன்னொரு நோக்கத்திற்காக பாவிக்க முடியாது என்பதனை அமைச்சர் அறிவாரா? அவ்விகாரை அமைந்துள்ள காணியானது விகாரை அமைப்பதற்கென சுவீகரிக்கப்படவில்லையாயின் அக்காணிக்குள் விகாரையினை கட்டியிருப்பது சட்டத்திற்கு முரணான செயல் என்பதனை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா?
தங்களது காணியினை தங்களிடம் கையளிக்குமாறு போராடி வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசனுடைய தீர்வு என்ன என்பதை அமைச்சர் அறிய தருவாரா? இதேவேளை புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி அதற்கு இவ்வாறு பதில் வழங்கினார். கல் இல்லா சிட்டினவா மக்னிசாத இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க காலம் தருமாறு கோருகிறேன். காணி அமைச்சு உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து தகவல் பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. முழுமையான பதிலளிப்பதற்கு இணங்குகிறேன். ඉඩම් අමාත්‍යංශය ඇතුළු ආයතන කීපයකින් තොරතුරු ලබාගත යුතු බැවින් පරිපූර්ණ පිළිතුරක් ලබා දීමට එකඟ වෙනවා. மன்னார் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவு அமைக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தின் போது உரையாற்றிய செல்வம் அடைக்கலநாதன் எம்பி மன்னார் வைத்தியசாலை எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மன்னார் மாவட்டத்தினுடைய வைத்தியசாலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் குறைபாடுகள் நிறைய காணப்படுகிறது. ஒருமுறை அமைச்சரவர்கள் அல்லது உங்களது பிரதி அமைச்சரவர்களை மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். அந்த அளவிற்கு ஆளணி பற்றாக்குறை இல்லை, தளபாடங்கள் இல்லை. இப்படி பொது வைத்தியசாலை என்ற பெயரிலே இயங்குகிறதுடைய ஒரு மன்னார் மாவட்டத்தின் எல்லா வளங்களையும் கொண்ட வைத்தியசாலையாக அது இருக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இதேவேளை இதற்கு அமைச்சர் நலிந்த ஜெயதிச பதில் வழங்கினார். මන්නාරම දිස්ත්‍රික් මහ රෝහල සඳහා හදිසි අනතුරු ඒකකයක් ලබා දීමට කටයුතු කෙරෙනවා. ඒකට දැනට ක්‍රමවේදී ආරම්භ වෙලා තිබෙන්නේ. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவை நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் நிதி உதவியுடன் அதனை முன்னெடுத்துச் செல்ல முடியும். அடுத்ததாக குழந்தை நல மருத்துவரின் அவசியம் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து மருத்துவர் ஒருவரை இடமாற்றம் செய்வதற்கான கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் சிடி ஸ்கேன் இயந்திரத்தை சில மாதங்களில் பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் தற்போது எதுவும் கூற முடியாது. எனினும் அதனை கவனத்தில் கொள்கிறோம். இம்மாதம் 26ஆம் தேதி மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு வருவேன். நீங்களும் வாருங்கள். சித்த மருத்துவத்துக்கு தேவையான மருந்துகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை வடக்கு மாகாணத்தில் உருவாக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். மருத்துவத்திற்கு தேவையான மருந்து வகைகள் இலங்கையில் கிடைப்பதில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுடைய பிரதேசத்திலே சித்த மருத்துவத்துக்கு தேவையான மருந்துகளை உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையை நீங்கள் ஏற்படுத்துவதற்கு நிதி ஒதுக்க வேண்டும். இந்த மருந்துகள் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்படுவதால் அதனுடைய விலை மிகவும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே சித்த மருத்துவ மருந்துகள் உற்பத்திக்கான முதலாவது ஒரு தொழிற்சாலையை இலங்கையில் வடக்கு மாகாணத்திலே ஏற்படுத்துவதற்குரிய உங்களுடைய அனுசரணையை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் நிலவும் சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போல பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற சுகாதார சீர்கேடுகள் இன்றைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும். இதற்கு காரணம் முற்றுமுழுதாக அந்த லயன் முறைகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பெருந்தோட்ட பகுதியில் இருக்கின்ற சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை மிகவும் கஷ்டமான ஒரு செயலாக இருக்கும். இதிலே நான் சொல்ல வேண்டிய விஷயம், பெருந்தோட்ட பகுதியில் 502 டிஸ்பென்சரி அல்லது ஹாஸ்பிட்டல் இருக்கின்றன. 44 ஹாஸ்பிட்டல் அவங்க திரும்ப எடுத்திருக்கிறாங்க. இன்னும் 59 ஹாஸ்பிட்டல் பாரம் எடுப்பதாக சொல்லி இருந்தார்கள். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கான முன்னாயத்த கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கான முன்னாயத்த கூட்டம் இன்று பிற்பகல் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மறை மாவட்ட குறு முதல்வர் ஜே.பி. ஜெபரட்னம் அடிகளார் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் அரச அதிகாரிகள் பங்கேற்றனர். இம்முறை இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 4000 பக்தர்களும் இந்தியாவிலிருந்து 4000 பக்தர்களுமாக 8000 பக்தர்கள் அங்கு கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
அதே வேளையிலே உத்தியோகத்தர்கள் ஏனைய ஆளணியராக கிட்டத்தட்ட 1000 பேர், மொத்தமாக 9000 பேர் இம்முறை கச்சதீவிலே கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அவர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே எங்களால் வழங்கப்படுகின்ற ஒரு படிவத்தினை பூர்த்தி செய்து வருகின்றவர்கள் நேரடியாக அதனை கச்சதீவிலே சமர்ப்பிப்பதன் மூலம் தங்களுடைய பதிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். கச்சதீவுக்கான போக்குவரத்து கட்டணமாக குறுகட்டுவானிலிருந்து ஒரு வழி கட்டணமாக 1300 ரூபாவும், நெடுந்தீவிலிருந்து ஒரு வழி கட்டணமாக 1000 ரூபாவும் அறவீடு செய்வதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக பயணம் செய்கின்ற படகுகள் பரிசீலனை செய்யப்படவும் இருக்கின்றது. அதற்குரிய கலந்துரையாடல் வேலணை பிரதேசத்திலும் ஊராதுறை பிரதேசத்திலும் அதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக அங்கு செல்லுகின்ற பக்தர்களுக்கான உணவு தங்குமிட வசதிகள் முழுமையாக நாங்கள் கடற்படையினுடைய உதவியோடு செய்து வருகின்றோம். அதனை நெடுந்தீவு பிரதேச செயலாளரும் நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய செயலாளரும் அதற்கு மேலதிகமாக அங்கு தங்களுடைய அத்தகைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் நகர பஸ் நிலையத்திலிருந்து போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இம்முறை விசேடமாக சாரணர்கள் கிட்டத்தட்ட 25 பேர் கச்சதீவு ஆலய பணியிலே ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். உத்தியோகபூர்வமாக நாங்கள் குறுவட்டாலிருந்து பக்தர்களை கலந்து கொள்வதற்கான அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றோம். இருந்தாலும் சிலர் அந்த துறைமுகங்களிலிருந்து அல்லது அந்த இடங்களிலிருந்து வெளியேறாமல் ஏனைய பல இலங்கையினுடைய பல பிரதேசங்களிலிருந்து வெளிச்செல்லுகின்ற நிலைமை இருக்கின்றது. நாங்கள் அவர்களிடத்தில் வினயமாக கேட்டுக்கொள்வது முறையான அவர்களுடைய பங்குகள் மூலம் முறையான அறிவுறுத்தலை வழங்கி அந்த இடத்திலே வந்து கூடுகின்ற போது நாங்கள் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை கடற்படையுடன் மேற்கொள்ள முடியும். அதற்காகத்தான் நாங்கள் அதனை ஒருமுகப்படுத்தி இருக்கின்றோம். இருந்தாலும் தூர பிரதேசங்களிலிருந்து வருகின்றவர்கள் முன்கூட்டியே தங்கள் பகுதியில் இருக்கின்ற போலீஸ் நிலையம் அல்லது கடற்படை தளங்களோடு அல்லது அதற்குரிய பங்கு தந்தையர்களோடு தொடர்பு கொள்வதன் மூலம் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்கள் புனித அந்தோனியாருடைய இந்த ஜாத்திரை ஸ்தலத்துக்கு மிகவும் நம்பிக்கையோடு வந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றார்கள். இந்த வருடம் சிறப்பாக இந்தியாவின் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரர் தந்தை லூர்து ஆனந்த் ஆண்டகி அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்ள இருக்கின்றார். முதல் முறையாக இந்தியாவிலே இருந்து ஒரு ஆயர் கச்சதீவு திருநாளிலே கலந்து கொள்வது இந்த தடவைதான். அது ஒரு சிறப்பான அம்சமாகும். அவரோடு கூட இந்தியாவிலிருந்து நூற்றுக்கணக்கான குருக்கள் துறவிகளும் இதிலே பங்கு பெற்றுவார்கள். இலங்கையிலிருந்தும் பல குருக்கள் துறவிகள் பங்கு பெற்று இருக்கின்றோம். அங்கே பல வகையான சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறைவனை வழிபடுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். உள்ளூராட்சி தேர்தலில் மன்னாரில் போட்டியிடுவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. சுதந்திர கட்சியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் NMM ஃபாரிஸ் தலைமையில் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயதீப் லொக்குபண்டார இணைந்து கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரசபை, நானாட்டான் பிரதேச சபை, முசலி பிரதேச சபை, மாந்தை பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. மன்னார் பிரதேச சபை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றமையினால் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் 4 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை சுதந்திர கட்சி செலுத்தியுள்ளது. எமது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன ஐக்கிய முன்னணி சின்னத்திலே மன்னார் மாவட்டத்திலே 4 சபைகளுக்கான கட்டுப்பணத்தை செலுத்திவிட்டிருக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டாக சேர்ந்து கேட்கிறபடியினால் கதிரை சின்னத்திலே, அதாவது பொதுஜன ஐக்கிய முன்னணி சின்னத்திலே கேட்கின்றது. ஏற்கனவே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் இந்த சின்னத்திலே போட்டியிட்டு 2 தடவைகள் ஜனாதிபதி ஆகியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சின்னம் சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்களுடைய அடிச்சூடை முன்னெடுத்து செல்லும் என்பதிலே நான் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். வவுனியா தோணிக்கல் இரட்டை கொலை சம்பவ சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்க வவுனியா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வவுனியா தோணிக்கல் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்கமறியலை நீடிக்க காரணம் போதாமையால் அவர்களுக்கு பிணை வழங்க வவுனியா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2023 ஜூலை மாதம் 23ஆம் தேதி அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். இந்த கொலை தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததுடன் அவர்களை நீதிமன்ற உத்தரவுக்கமைய தடுத்து வைத்திருந்தனர்.
குறித்த வழக்கு விசாரணை வவுனியா மேல் நீதிமன்றில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதான சந்தேக நபரின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி WRD சில்வா ஆஜராகி பிணை கோரி மனுவை சமர்ப்பித்தார். அதனை மறுத்து சட்டமா அதிபர் திணைக்கள சட்டத்தரணிகளால் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதில் கவனம் செலுத்திய உயர் நீதிமன்ற நீதிபதி MMM பிஹால் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் பிணை மறுப்புக்கு விசேட காரணங்கள் முன்வைக்கப்படாமையால் சந்தேக நபர்களுக்கான விளக்கமறியலை நீடிக்க காரணம் போதாமையால் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்க முடியும் என உத்தரவிட்டார். மட்டக்களப்பு பிரதான பேருந்து நிலைய வளாகத்தில் சிரமதான பணி இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிரதான பேருந்து நிலையத்திற்கு இன்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் N. தனஞ்சயன் பேருந்து நிலையத்தின் நிலைமையினை அவதானித்து அங்கு பாரிய சிரமதான நடவடிக்கை ஒன்றை உடனடியாக முன்னெடுத்தார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் கீழ் மட்டக்களப்பு பிரதான பேருந்து நிலையத்திற்கு கள விஜயம் கொண்ட ஆணையாளர் பேருந்து நிலைய பகுதிகள் மிக மோசமான நிலையில் உள்ளதை அவதானித்து உடனடியாக குறித்த பகுதிகளை தூய்மைப்படுத்த நடவடிக்கை எடுத்தார். மட்டக்களப்பு பிரதான பேருந்து நிலையத்தினூடாக இலங்கையின் பல பாகங்களுக்கும் போக்குவரத்துகள் நடைபெற்று வரும் நிலையில் அதிகளவான பயணிகள் தரித்து செல்லும் இடமாகவும் காணப்படுகின்றது. இதனை தொடர்ச்சியான செயல்பாடுகள் மூலம் அழகுபடுத்தும் செயல்பாடுகளை எதிர்காலத்தில் முன்னெடுக்க உள்ளதாக ஆணையாளர் தெரிவித்தார். திருகோணமலை சம்பூர் விவசாயிகளுக்கு கூட்டெரு தயாரிப்பது தொடர்பில் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. செயற்கை முறையில் கூட்டெரு தயாரிப்பது தொடர்பாக திருகோணமலை சம்பூர் விவசாயிகளுக்கு நேற்றைய தினம் செயல்முறை பயிற்சி வழங்கப்பட்டது. ஃபீஸ்வின்ஸ் ஜப்பான் நிறுவனம் திருகோணமலை மாவட்ட விவசாய திணைக்களத்துடன் இணைந்து ஜெய்கா நிறுவனம் ஊடாக கிடைக்கின்ற நிதி உதவியை அடிப்படையாக கொண்டு இந்த பயிற்சியை வழங்கியது. ஜப்பான் நாட்டிலிருந்து சேதன விவசாயத்தில் 30 வருடம் நிபுணத்துவம் பெற்ற தனாபே என்பவர் பயிற்சி நிறையின் வளவாளராக செயல்பட்டார். அதிகளவான விவசாயிகள் கலந்து கொண்டனர். அத்தோடு சம்பூர் கமநல சேவை நிலையத்தின் உத்தியோகத்தர்களும் பங்கு பெற்றிருந்தனர். ரசாயன பசலைகளுக்கான செலவினங்களை குறைப்பதற்காக இலகுவாக இயற்கை முறையில் கூட்டெரு தயாரிப்பதற்கான பயிற்சியானது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை கல்முனை பிரதேசத்தைச் சேர்ந்த 3 கலைஞர்களுக்கு கலைஞர் சுபதம் விருது வழங்கப்பட்டது. அம்பாறை கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த 3 கலைஞர்களுக்கு கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் கலைஞர் சுபதம் விருது வழங்கப்பட்டது. கல்முனை பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் பிரதம அதிதியாக மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சிவஞானம் ஜெகராஜன் கலந்து கொண்டார். கௌரவ அதிதியாக அம்பாறை மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் TM ரிம்சான் அழைக்கப்பட்டிருந்தார். கலாச்சார உத்தியோகத்தர் திருமதி MH ஃபவுசுல் ஹிவானாவின் நெறிப்படுத்தலில் கல்முனை பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர் ACM ஃபலீல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கல்முனை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட எழுத்தாளர் ஜாகில் ஹமீட், ஜெய்னுல் கதிர், பல்துறை கலைஞர் ஜுமையா ஜெஸ்மி மூசா மற்றும் பொலிட்டி கலைஞர் முகமது யாசின் முகமது சுபியானா ஆகிய 3 கலைஞர்களுக்குமே சுபதம் விருது வழங்கப்பட்டது. சூரியவள ரந்தியகம பகுதியில் சட்டவிரோத மின் கம்பியில் சிக்கி தாயும் மகனும் உயிரிழந்துள்ளனர். சூரியவள ரந்தியகம பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒரு பெண்ணும் அவரது மகனும் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் 38 வயதான 4 குழந்தைகளின் தாயான எனோஷா ஹர்சனி மற்றும் அவரது 5 வயது மகன் கங்கன இந்துவர ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். நேற்று மாலை இந்த சிறுவன் பாலர் பாடசாலையில் இருந்து வீடு திரும்பிவிட்டு வீட்டின் பின்புறமாக தனது சிறிய மிதிவண்டியில் விளையாடிக் கொண்டிருந்த வேளை சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட மின்சார கம்பியில் சிக்கியுள்ளார். முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த தனது மகனை பார்க்க சம்பவ இடத்திற்கு சென்ற தாய் மின்கம்பியில் சிக்கியிருப்பதை கண்டு அலறியடித்து அவனை விடுவிக்க முயன்றார். இதன் போது தாய் மீதும் மின்சாரம் தாக்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. பொருத்தப்பட்ட பாதுகாப்பற்ற மின்சார கம்பியில் மின் விநியோகம் துண்டிக்கப்படாமல் இருந்துள்ளமை விசாரணைகளினூடாக தெரிய வந்துள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக சூரியவெள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 19 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளன.
நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 19 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மானதுங்க தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මේ වසරේ මේ වන විට වෙඩි තබා ගැනීමේ සිදුවීම් 19ක් වාර්තා වුණා. நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 19 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 12 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. மேலும் இரு குழுக்களிடையேயான மோதல்கள் பற்றிய 7 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த குற்றச்செயல்கள் தொடர்பில் இதுவரை 68 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட 7 T56 ரக துப்பாக்கிகள் உட்பட 13 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் மித்தனியவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் தந்தையை கொலை செய்த குற்றச்சாட்டில் பிரதான சந்தேக நபரான துப்பாக்கிதாரி நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 11 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 12 கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் சந்தேக நபரான பெண்ணொருவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ඉදිරියේදී අවශ්‍ය කරන නීතිමය කටයුතු සිදු කර ඔවුන්ට එරෙහිව නඩු පැවරීමට ශ්‍රී ලංකා පොලිසිය විදිහට අපි කටයුතු කරනවා. பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் துரித இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 109 என்கின்ற துரித இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்குமாறு பிரதி போலீஸ் மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். தற்போது பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் குறித்து தொடர்ந்தும் எமக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவற்றை தடுக்கும் வகையிலேயே துரித இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இடம்பெறும் போது அவை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பெண்களுக்கான நீதியை பெற்றுத்தர முடியும் என பிரதி போலீஸ் மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட விவசாய குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தலைமையில் இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் பிரதேச செயலாளர்கள், திணைக்கள அதிகாரிகள், விவசாய பணிப்பாளர்கள், மாவட்ட விவசாய திணைக்கள அதிகாரிகள் மற்றும் கமநல சேவை பிரிவினர் என பலர் பங்கேற்றனர். தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தென்னைகளில் அதிகரித்து வரும் வெள்ளை ஈ தாக்கம் தொடர்பிலும் அந்த நோய் விவசாயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தினால் மருந்து விசிறி அவற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பிலும் ஆராயப்பட்டது. வீதிகளை அமைக்கும் போது கமநல சேவைகள் விவசாய குழுக்களின் கருத்துக்களை பெற்று பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு அதற்கான தீர்வுகளும் எட்டப்பட்டன. விவசாயிகள், கமக்கார அமைப்புகள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு சாதகமான தீர்மானங்களும் இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பன்றி வளர்ப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட முறைப்பாடுகளை இங்கே முன்வைத்திருந்தார். பன்றிகளுக்கான பண்ணைகளை அமைக்கின்ற போது அதனை பிரதேச செயலாளருடைய தலைமையிலே பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபையினுடைய செயலாளர் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர் இணைந்ததாக அந்த மேற்பார்வை அறிக்கையை சமர்ப்பிப்பதன் மூலம் அதனை சமர்ப்பித்ததன் பின்னர் அவ்வாறு பன்றிகளை வளர்ப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. வெண்ணியினுடைய தாக்கம் எங்களுடைய மாவட்டத்திலே மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. தற்போது பெய்திருக்கின்ற இந்த மழையின் பின்னர் அதனுடைய தாக்கம் குறைவடைந்திருந்தாலும் மீண்டும் அது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றதாக தென்னை பயிற்சி அதிகார சபையினாலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயம் இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்ட விவசாயிகளாலும் அதிகாரிகளாலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதனை வடக்கு மாகாண சபையினர், அதனை மாகாண உத்தியோகத்தர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஒரு குறிக்கப்பட்ட கணிசமான எண்ணிக்கையிலான தென்னை மரங்களுக்குரிய அந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலே வீடுகளிலே பல இந்த தென்னை மரங்களிலே இருக்கின்ற இந்த வெந்நீர் தாக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இதற்குரிய சரியான பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். என்று கிருமிநாசினியை தெளிப்பதன் மூலம் பல்வேறுபட்ட தொற்று நோய்கள், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சூழல் மாசடையக்கூடிய தன்மை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதன் அடிப்படையிலே வேப்பெண்ணெயை விசிறுவதன் மூலம் அதனை கட்டுப்படுத்தலாம் என்ற ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இம்முறை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வீதி அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்கின்ற போது மதகுகள், வடிகால்களை அமைக்கின்ற போது தங்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறு கோரியிருந்தார்கள். விவசாய காப்புறுதி தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. உரிய நேரத்திலே அந்த பயிற்சிகளை மேற்கொள்கின்ற போது
நிச்சயமாக அவர்களுக்குரிய அந்த காப்புறுதி தொகை வழங்கப்பட முடியும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாவட்டத்தினுடைய பல்வேறுபட்ட விவசாயத்தை அடையாளம் காணப்பட்ட விவசாயத்துறை தேவைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு பொருத்தமான ஆரோக்கியமான தீர்வுகள் இன்றைய கூட்டத்திலே கலந்துரையாடப்பட்டது. மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவின் சிறுபோக செய்கைக்கான முன்னாயத்த கூட்டமானது மட்டக்களப்பு மாவட்ட காணி பிரிவுக்கான மேலதிக அரசாங்க அதிபர் நவரூபரஞ்சினி முகுந்தன் தலைமையில் கொக்கட்டிச்சோலை கலாச்சார மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்வதற்காக நேர அட்டவணை, மானிய உரம் வழங்கல், காப்புறுதி மற்றும் அறுவடை போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான தீர்மானங்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்டன. விவசாயிகள் பாவனையில் உள்ள வங்கி கணக்கு இலக்கங்களை வழங்குவதனால் துரிதமாக மானிய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என மேலதிக அரசாங்க அதிபர் சுட்டிக்காட்டியிருந்தார். மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் எஸ் சுதாகர், கமநல சேவைகள் திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஜே ஜெகநாத், மாகாண நீர்ப்பாசன பிரதிப்பணிப்பாளர் கே பிரதீபன், நீர்ப்பாசன பொறியியலாளர், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் விவசாய அமைப்பினர், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். உஸ்வெட்டகையாவ பகுதியில் உள்ள களஞ்சிய சாலையில் மனித பாவனைக்கு உதவாத கோதுமை மா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வத்தளை உஸ்வெட்டகையாவ பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றில் சந்தைக்கு விநியோகிப்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோதுமை மா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. புறக்கோட்டை பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சந்தைக்கு விநியோகிப்பதற்காக தயார் நிலையில் இருந்த மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற 750 தொன் கோதுமை மா இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாவு தொகையின் உற்பத்தி தேதிகள் கடந்த ஆண்டு மார்ச் மற்றும் மே மாதங்களாகவும், காலாவதி தேதிகள் இந்த ஆண்டு மார்ச் மற்றும் மே மாதங்களாகவும் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும், வண்டுகள் அதிகம் காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நாட்டில் பெருங்குடல் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் பெருங்குடல் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் 3000 நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் பெருங்குடல் புற்றுநோயால் 1.9 மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 9 லட்சத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டால் பெருங்குடல் புற்றுநோயை முற்றிலும் குணப்படுத்தலாம். புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதால் 50 வயதிற்கு பின்னர் நோயின் ஆபத்து அதிகரிக்கிறது. 2040 ஆண்டுக்குள் சுமார் 3.5 மில்லியன் பேர் பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்படுவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. 23 ஆண்டுகளில் ஒருவருக்கும் 26 பெண்களில் ஒருவருக்கும் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. குரங்குகளை கணக்கெடுப்பதற்கான திட்டம் பொருத்தமற்றது என அக்மிமன தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். குரங்குகளை கணக்கெடுப்பதற்காக அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள திட்டம் பொருத்தமற்றது என லங்கா மக்கள் கட்சியின் தலைவர் அக்மிமன தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். අනික් කාරණා තමයි දැන් මේ ආණ්ඩුව දැන් ආණ්ඩුවට ප්‍රශ්න තියෙන හැමදාම සතුන්ගෙන් ප්‍රශ්න තියෙනවා, වඳුරුන්ගෙන් ප්‍රශ්න තියෙනවා, රිලවුන්ගෙන් ප්‍රශ්න තියෙනවා, ඊගාවට විවිධ සතුන් වර්ග වලින් ප්‍රශ්න තියෙනවා. දැන් මේකට පිළියමක් විදියට අපි දැක්ක නාමල් කරුණාරත්න මහත්මයා குரங்குகளையும் மயில்களையும் கணக்கெடுப்பதற்காக அரசாங்கம் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. 5 நிமிடங்களில் அவற்றை கணக்கெடுக்குமாறு கோரியுள்ளது. உண்மையில் இந்த விடயம் கேலியாக இருக்கிறது. விலங்கினங்களை கணக்கெடுப்பதற்கு தொழில்நுட்ப ரீதியான பொறிமுறை அவசியமாகும். அதனை விடுத்து சிறிபிள்ளைத்தனமான தீர்மானங்களை அரசாங்கம் எடுத்துள்ளது. எந்த அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்துவது என்பது தொடர்பில் அடிப்படை அறிவு இவர்களுக்கு கிடையாது. இதன் மூலம் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களின் இயலாமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பொருத்தமற்ற திட்டத்துக்காக மக்களின் பணமே வீணடிக்கப்படுகிறது. ஆதலால் அரசாங்கம் இது குறித்து சிந்திக்க வேண்டும். මොකද අප දැක්ක ඕනම කෙනෙක් අපබ්‍රංශ බවට පත් වෙනවා මේගොල්ලෝගේ ප්‍රකාශ තුල. ඒ නිසා කොහොමද දැන් අපි කියන්නේ විනාඩි 5ක් ඇතුළත තමන්ගේ ප්‍රදේශයේ ඉන්න රිලව් ගණනය කරන්නේ? மட்டக்களப்பு கிரான் பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளம் படிப்படியாக வடிந்து வருகிறது. மட்டக்களப்பு கிரான் பிரதேசத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் படிப்படியாக குறைந்து வருகின்ற போதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக படகு சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
கிரானில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள தாழ் நிலங்களில் வசிக்கும் மக்கள் மருத்துவம் மற்றும் ஏனைய தேவைகளுக்காக படகு சேவையினை பயன்படுத்தி வருகின்றனர். கிரான் பிரதேச செயலக பிரிவில் வாழும் மக்களின் இயல்பு நிலை பாதிப்புற்ற நிலைமையை அவதானிக்க முடிகிறது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் முதல் பெண் அதிபர் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அதிபராக நியமிக்கப்பட்டுள்ள CSR செல்வகுணாளன் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். இவர் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் முதல் பெண் அதிபர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கு உடல் உள ஆரோக்கியம் தொடர்பில் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கு உடல் உள ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு இன்று காத்தான்குடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தேசிய வாரத்தினை முன்னிட்டு ஆரோக்கியமான பெண்கள் தேசத்திற்கு பலம் என்னும் தொனிப்பொருளில் விழிப்புணர்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் அலுவலக தொழுநோய் வைத்திய அதிகாரி டாக்டர் திருமதி லுபோஜிதா கமல்ராஜ், உடல் உள வைத்திய அதிகாரி டாக்டர் டான் ஆகிய இருவரும் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் பெண்களின் உளவள மேம்பாடு தொடர்பில் தெளிவூட்டல்களை வழங்கினர். காத்தான்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிகாரா மௌஜித் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் திருமதி சில்மியா, உதவி திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி தனுஜா, சமுர்த்தி தலைமையக முகாமியாளர் திருமதி பத்மா ஜெயராஜ், நிர்வாக உத்தியோகத்தர் ரவுப் உட்பட பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் மீசாலை விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்தில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் இன்று கௌரவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் மீசாலை விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்தில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வும் ஆங்கில மொழி தின நிகழ்வும் இன்று நடைபெற்றது. வித்தியாலய அதிபர் சுதாமதி தயாபரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுகளில் தென்மராட்சி வலய கல்வி அலுவலக பிரதி கல்வி பணிப்பாளர் என் சுதர்சன், தென்மராட்சி வலய கல்வி அலுவலக சேவைக்கால ஆசிரிய ஆலோசகர் எஸ் சிவதாசன், சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்ற சீர்திருத்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் கானா ரஜினிகாந்தன் ஆகியோர் விருந்தினராக பங்கேற்றனர். இதன்போது புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களும் கல்வி கற்பித்த ஆசிரியரும் கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் ஆங்கில மொழி தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன. அரச வெசாக் பண்டிகையை நுவரெலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அரச வெசாக் பண்டிகையை நுவரெலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு நடத்த புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு முடிவு செய்துள்ளது. அதன்படி தேசிய வெசாக் வாரம் மே மாதம் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச வெசாக் பண்டிகை குறித்து நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பௌத்த ஞானம் ஏற்படும் வகையில் இந்த ஆண்டு அரச வெசாக் கொண்டாட்டம் அனைத்து இன மக்களின் பங்கேற்புடன் நடத்தப்பட வேண்டும் என அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது இந்த ஆண்டுக்கான அரச வெசாக் தின கொண்டாட்டத்தை மே 12ஆம் தேதி வெசாக் பௌர்ணமி தினத்தன்று நுவரெலியாவில் நடத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அம்பாறை பாலமுனை முள்ளிமலையடி பகுதியில் உருக்குலைந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அம்பாறை பாலமுனை முள்ளிமலையடி பகுதியில் மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் நேற்று சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அட்டாளச்சேனை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பாலமுனை முள்ளிமலையடி பகுதியில் இனம் காணப்பட்ட சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டுள்ளது. துர்நாற்றம் வீசிய நிலையில் சந்தேகத்துடன் அப்பகுதிக்கு சென்ற சிலர் குறித்த சடலத்தை கண்டு போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இம்மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகளை அக்கறை பெற்ற போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு ஆயத்தியமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நல்லூர் வயற் பிரதேசத்தில் கிணறொன்றிலிருந்து வயோதிபரின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளது.
நல்லூர் பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான தம்பிராசா தவராசா என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நீண்ட நாட்களாக நோயினால் பீடிக்கப்பட்டிருந்த இவர் நேற்று மதியம் முதல் காணாமல் போயிருந்த நிலையில் அவரை உறவினர்கள் இணைந்து தேடிய போது கிணற்றில் சடலத்தை அவதானித்துள்ளனர். திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் சம்பவ இடத்திற்கு சென்று முதல்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆயத்தியமலை போலீசார் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். பலாங்கொடை பகல மசசென்ன பகுதியில் தந்தை ஒருவர் தனது மகனை தடியால் தாக்கிவிட்டு அவர் விஷமருந்திய நிலையில் இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலாங்கொடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகல மசஸ் என்ற பகுதியில் தந்தை ஒருவர் தனது மகனை தடியால் தாக்கிவிட்டு விஷம் அருந்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4ஆம் தேதி மகனை தடியால் தாக்கியதோடு தந்தையும் விஷம் குடித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த இருவரும் ஆபத்தான நிலையில் பலாங்கொடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மகனின் நிலைமை மோசமாக இருப்பதால் மேலதிக சிகிச்சைக்காக இரத்தினபுரி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விசாரணைகளில் தந்தைக்கும் தாயாருக்கும் அடிக்கடி சண்டை வருவதாகவும் குறித்த தினம் தந்தை தாயாரை கத்தியால் தாக்க முயன்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. தந்தை தற்போது பலாங்கொடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் பலாங்கொடை நீதிவான் பாக்கியா தில்ருக்சி நேற்று வைத்தியசாலைக்கு சென்று அவரை 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். அதன்படி தந்தை தற்போது பலாங்கொடை ஆதார வைத்தியசாலையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகின்றார். இரத்தினபுரி குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் தற்போது விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். அதே நேரத்தில் பலாங்கொடை போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நாகர்கோவிலில் கிழக்கு கலைமகள் முன்பள்ளி சிறார்களின் சுய தொழில் சந்தை இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் கிழக்கு கலைமகள் முன்பள்ளி சிறார்களின் 2025ஆம் ஆண்டுக்கான சுயதொழில் சந்தை இன்று இடம்பெற்றது. முன்பள்ளி முதன்மை ஆசிரியர் தலைமையில் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான சந்தையில் சிறார்கள் தமது வீட்டுத் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள், தேங்காய், கீரை வகைகள், பழ வகைகள், கைப்பணி பொருட்கள், கற்றல் உபகரணங்கள் என்பவற்றையும் காட்சிப்படுத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டனர். சிறார்கள் மகிழ்ச்சியுடன் பொருட்களை வியாபாரம் செய்த வேளை பெற்றோர்களும் பாடசாலை மாணவர்களும் சிறுவர்களிடம் பணம் கொடுத்து பொருட்களை கொள்வனவு செய்தனர். இந்த சிறுவர் சந்தை சிறார்களின் ஆளுமை விருத்தியை வெளிக்கொண்டு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இனி தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலான பொன் அணிகளின் போர் இன்று ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலான 108வது பொன் அணிகளின் போர் என்று அழைக்கப்படும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி தொடர் இன்று காலை சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி 175வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வேளையில் பொன் அணிகளின் போர் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்று வருகின்றது. வரலாற்றில் முதல் முறையாக 3 நாட்கள் போட்டி இடம்பெறவுள்ளது. மட்டக்களப்பு மெத்தடிஸ்ட் மத்திய கல்லூரியில் இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு மெத்தடிஸ்ட் மத்திய கல்லூரியின் வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு விளையாட்டுப் போட்டி கல்லூரியின் அதிபர் ஆர் பாஸ்கர் தலைமையில் வெப்பர் மைதானத்தில் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. மாணவர்களின் பேண்ட் வாத்தியத்தோடு அதிதிகள் அழைத்து வரப்பட்டு தேசிய கொடி, கல்லூரி கொடி ஏற்றப்பட்டு ஒலிம்பிக் தீபமேற்றலுடன் விளையாட்டு நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. விளையாட்டு நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து சிறப்பித்தார். மாணவர்களின் அணிநடை மரியாதையை அதிதிகள் ஏற்றுக்கொண்டனர். மைதான நிகழ்வுகள், சுகட்டு நிகழ்வுகள் என இடம்பெற்றதோடு மாணவர்களின் உடற்பயிற்சி கண்காட்சியும் நடைபெற்றது. ஆசிரியர்கள் மற்றும் பழைய மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. விளையாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வெற்றியீட்டிய மாணவர்களுக்கும் இல்லங்களுக்கும் பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன.
மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரியின் நடப்பாண்டுக்கான இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டு நிகழ்வில் ஆன்மீக அதிதியாக புளியந்தீவு மெதடிஸ்த திருச்சபையின் அருட்பணி சேம் சுவேந்திரன் அடிகளால் கலந்து கொண்டதுடன் விசேட அதிதிகளாக மட்டக்களப்பு கல்வி வழியே கல்வி அபிவிருத்தி பிரதி கல்வி பணிப்பாளர் நிதர்சினி மகேந்திரகுமார், உடல் கல்வி உதவி பணிப்பாளர் வீணா லவகுமார் ஆகியோரும் பங்கேற்றனர். அயல் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பாடசாலை பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் என பலரும் விளையாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட கழுதாவளை மகாவித்தியாலய இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி பாடசாலை அதிபர் கானா சத்தியமோகன் தலைமையில் நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது. பிரதம அதிதியாக பட்டிருப்பு கல்வி வலய கல்வி பணிப்பாளர் சீனா ஸ்ரீதரன் கலந்து கொண்டார். மைதான மற்றும் சுவட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றதோடு தமிழர் கலை கலாச்சார முறைகளை பிரதிபலிக்கும் வகையில் மாணவர்களின் உடற்பயிற்சி கண்காட்சியும் இடம்பெற்றது. கழுபோவில போதனா வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி நாகபூஷணி கிருஷ்ணபிள்ளை, கிழக்கு பல்கலைக்கழக சமூகவியல் துறை சிரேச விரிவுரையாளர் மூனா விக்னேஸ்வரன், பட்டிருப்பு கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் உட்பட கல்வியலாளர்கள், பெற்றோர்கள் என பலரும் விளையாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டனர். இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.